எனக்கு அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் இந்த காலை வேளையில கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கும்படியா ஒரு சிறு ஜெபத்தை செய்யும்படி நான் விரும்புகிறேன். சங்கீதக்காரன் தாவீது 43ஆம் சங்கீதம் 5ஆம் வசனத்திலே, என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய், ஏன் எனக்குள் தியங்குகிறாய், தேவனை நோக்கி காத்திரு, என் முகத்திற்கு இரட்சிப்பும் என் தேவனுமாய் இருக்கிறவரை நான் இன்னும் துதிப்பேன் என்று சொல்லி தன் இருதயத்தை திடப்படுத்துகிறதான, தன்னை திடப்படுத்தி கொள்ளுகிறதான ஒரு வார்த்தையை வாசிக்கிறோம். வார்த்தை இப்படியாய் சொல்லுகிறது, என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய், ஏன் எனக்குள் தியங்குகிறாய், தேவனை நோக்கி காத்திரு, ஏனென்றால் என் முகத்துக்கு இரட்சிப்பும் என் தேவனுமாய் இருக்கிறவரை நான் இன்னும் துதிப்பேன். இந்த காலை வேளையில அவர் உங்களை இரட்சிப்பார், அவர் உங்களை ஆசீர்வதிப்பார், அவர் உங்களை உயர்த்தி உங்களை நடத்துவார். எனக்கு அன்பானவர்களே, கர்த்தரை நோக்கி காத்திருங்க. அவர்தான் உங்கள் முகத்துக்கு இரட்சிப்பு, உங்கள் குடும்பத்துக்கு இரட்சிப்பு, உங்கள் வாழ்க்கையில் காணப்படுகிறதான சகல சூழ்நிலைகளிலும் அவர் உங்களுக்கு முன்னே இருந்து உங்களை ரட்சித்து நடத்துகிறவருமாயிருக்கிறார். ஏனென்று சொன்னால் அவர் உங்கள் தேவனாயிருக்கிறார். அவர் நம்முடைய தேவன். நம்மளை ரட்சிக்கும்படி 2000 வருடங்களுக்கு முன்பதாகவே இந்த பூமியிலே அவர் வந்து நமக்காக தன் ஜீவனையே கொடுத்தவர். அவர் உங்களை ரட்சிப்பார், அவர் உங்களை நடத்துவார். கவலைப்படாதீர்கள், திகையாதீர்கள். கர்த்தர் உங்களை நடத்துவார் என்பதில் ஒரு சந்தேகமும் உங்களுக்கு வேண்டாம். நான் ஒரு சிறு ஜெபத்தை உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். என் அன்பின் பரலோக பிதாவே, இந்த காலை வேளையிலே இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தையும் நன்மையும் நீர் உண்டாக செய்ய வேண்டும் அப்பா. கேட்கிற பிள்ளைகள் ஆண்டவரே, அவங்க வாழ்க்கையில காணப்படுகிற போராட்டங்கள், கஷ்டங்கள் சகலத்திலும் ஆண்டவரே கரம் கூட இருந்து அவர்களை ரட்சிக்கட்டும் அப்பா, ரட்சிக்கட்டும் ஆண்டவரே. இந்த நாள் அவர்களுக்கு ஆண்டவரே ஒரு ரட்சிப்பின் நாளாய் கர்த்தர் கொடுத்து நீங்க ஆசீர்வதிங்கப்பா. உங்க சமூகத்துல நான் தாழ்த்தி ஜெபிக்கிறேன் அப்பா. என் நாமத்தினால் நீங்கள் எதை கேட்டாலும் தருவேன்னு சொன்னீங்களே அப்பா. உமக்காக காத்திருக்கிற உம்முடைய பிள்ளைகளை நீர் ரட்சித்து நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமே என்பதே என் தாகம் சுவாமி. இதோ பார்க்கிற கேட்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டி ஜெபிக்கிறேன். என் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you.